ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு காரசாரமான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பை சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த மசாலாவும் அரைக்க தேவையில்லை. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெந்தயம் ஓரளவுக்கு இது பொன்னிறம் ஆற அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த குழம்போட டேஸ்ட் இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். இது கூட 2 பல்லு பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த பூண்டை இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கி வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயமும் பூண்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. தக்காளி நல்லா பெரிய சைஸாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்தா போதும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வர அளவுக்கு இதை வேக வச்சுக்கணும். அதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. தக்காளி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்புத்தூள் வீட்டிலேயே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நான் அந்த குழம்புத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வீட்டிலேயே பொடி அரைச்சி குழம்புக்கு யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புத்தூளோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூளோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் அதை நல்லா கரைச்சிட்டு அதோட கரைசலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு வேணுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்தோம்ல, அதோட ராஸ்மெல் போகணும். அதுக்கு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் தேங்காய் பால் ஊற்றி தான் இந்த குழம்பு செய்ய போகிறேன். இது வந்து முழுக்க ஆப்ஷனல் தான். இது வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக இதை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் யூஸ் பண்ணி நீங்கள் குழம்பு செஞ்சது இல்லைன்னா கட்டாயமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போவும் செய்கிற குழம்பை விட டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா கூடுதலாகவே இருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றணும். லோ ஃப்ளேமுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம வெயிட் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனோட பேர் வந்து வெலை மீன். உங்களுக்கு எந்த மீன் கிடைக்கிதோ அதே மீனில் நீங்கள் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற மீனை இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை ரொம்பலாம் கலந்து விடக்கூடாது. மீனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சிக்கன் மட்டன் மாதிரி இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சட்டுன்னு வெந்துடும். கரண்டியை போட்டு ரொம்பலாம் கலந்துடக்கூடாது, ஏன்னா மீன் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்திருக்கு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், டேஸ்டியான வெலை மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம மசாலா எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைக்கல. அப்படி இல்லாமலேயே இந்த குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.